விஜயும், காவேரியும் பார்த்துட்டு வந்து அன்பரஸ் வந்து அப்படியே பார்த்து செமையா முறைக்கிறாரு. "வந்துட்டானா இவன்?" அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து அவங்க அன்பரஸ பார்த்துட்டு வந்து காவேரி, விஜயும் யோசிக்கிறாங்க. அடுத்து "உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி வந்து எடுத்து உள்ள கூப்பிடுறாங்க 2 பேரையும். உள்ள வராங்க. அன்பரஸ பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. "என்ன மாமா நான் சொன்னது வந்து யோசிச்சிட்டீங்கல்ல? ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல? நாளையிலேருந்து நான் போயிடுறேன்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து எதுவுமே சொல்லாம தாத்தா வந்து நிற்கிறாரு. சரி மாமா நான் வேலைய பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான வேலையெல்லாம் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு சித்தப்பா. அதையெல்லாம் பார்த்துட்டு யோசிக்கிறாரு நம்ம வந்து விஜய். சித்தப்பா என்ன பேசிட்டு போறாரு தாத்தா அப்படின்னோன்னே, "அப்புறம் சொல்றேன்டா, முதல்ல உட்காருடா" சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு உள்ளே வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா, நீ வந்திருக்க, உடனே போயிட்டு நான் சமைக்க ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு தடபுடலாம் சமையல் பண்ணும் என் பேரனுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து பாட்டியும் வந்து நீயும் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணும் 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. அடுத்து வந்து "நீங்க என்ன பண்ணுற காவேரி, நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னா" "அதெல்லாம் ஒன்றும் வேணாம் காவேரி, நீ இரு கொஞ்ச நேரம் பேசிட்டு தாத்தா கூட" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே காவேரி விஜயும் பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. "என்ன தாத்தா நான் கேட்டது என்னாச்சு? சித்தப்பா என்ன சொல்லிட்டு போறாரு?" அப்படின்னு. "அவர் ஆஃபீஸ் விஷயமா பேசிட்டு போறாருப்பா. அங்கே போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதை தான்" அப்படின்னோன்னே, அப்படியா?" அப்படின்னு கேட்குறேன். "ஆமாம், அதான் நீ வந்துட்டல, நீயும் காவேரியும் போய் சார்ஜ் எடுத்துக்கங்க 2 பேரும். உங்களோட ஒர்க்கை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க" அப்படின்றாங்க. "அப்போ சித்தப்பா?" அப்படின்னோன்னே, "அவரை பார்த்துக்கலாம்ப்பா. அவர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு சார்ஜ் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுல்ல" அப்படின்னோன்னே, சரிங்க தாத்தா" அப்படின்னாங்க. "சரி உங்கள் பெட்ரூம் போய் ரெஸ்ட் எடுங்க" அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாரு. இங்கே ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு பார்த்துட்டு அப்படியே திறந்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னே அப்படியே ஒரு விதமான உணர்வு ஏற்படுது நம்ம காவேரிக்கு. காவேரிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ரூம் போன உடனே வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க விஜய். உடனே வந்து "என்னாச்சு காவேரி?" அப்படின்னோன்னே, "ஏங்க நம்ம ரூமுக்கு நம்ம வந்துட்டோங்க" அப்படின்றாங்க. "ஆமாம், நம்ம ரூமுக்கு நம்ம வந்துட்டோம். எவ்வளோ நாளாக இந்த ரூமை விட்டு பிரிஞ்சிருந்தேன் தெரியுமா? இந்த ரூமை விட்டு பிரியும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அதெல்லாம் சொல்லவே வார்த்தைகள் இல்லைங்க" அப்படின்றாங்க. "ஆமாம் காவேரி" அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே பின்னாடி வந்து விஜய் வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. அடுத்து வந்து 2 பேருமே அப்படியே உட்கார்றாங்க. தன்னை மறந்துடுறாங்க. "உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த ரூமில் தான்" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. "எனக்கு புரியுது காவேரி" அப்படின்றாரு. உடனே வயிறை தொட்டு பார்க்குறாங்க. "நம்ம உயிர் உருவானதே இந்த ரூமில் தானே, அது தானே சொல்ல வர காவேரி" அப்படின்னோடனே, "ஆமாங்க அதை தான் சொல்ல வரேன்" அப்படின்றாங்க. 2 பேருமே வந்து அப்படியே கட்டிக்கிட்டு அவங்களோட வயிற்றில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே பாப்பா பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ரூமில் வந்து முதலாக நம்ம பாப்பா இந்த ரூமில் தான் உருவாச்சுல, ஆமாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. "இந்த ரூமை மறக்க முடியாதுங்க. நம்ம நினைவுகள் எல்லாமே இந்த ரூமில் இருக்குது. நம்ம 2 பேரும் ஒன்றா கோச்சிக்கிறது, சண்டை போட்டது, பிரச்சனை பண்ணது, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றானது எல்லாம் இந்த ரூம் தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க 2 பேரும். தன்னையே மறந்து விஜய் வந்து அப்படியே வந்து வேறு உலகத்துக்கு போகிற மாதிரி போகிறாரு. சரி டைம் ஆகிடுச்சு, தாத்தா பாட்டி கூப்பிடுவாங்க, நம்ம வேலையை பார்க்கலாம்" அப்படி சொன்னோன்னே, சரிங்க நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்காரு நம்ம விஜய். அடுத்து வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு வாங்க 2 பேரும் அப்படி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. விஜயும் காவேரி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க ஜாலியாக. இது என்ன பார்க்குற சித்தப்பாக்கு வயிறாக எரியுது, தாங்கவே முடியல அன்பரசுக்கு. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிடும். மறுபடியும் வந்துட்டானே இவன் என்ன தான் பண்ண போகிறான்னு தெரியல, போவானா போக மாட்டானே, பொட்டி படிக்கலாம் வந்துட்டு பார்த்தா மறுபடியும் வந்த மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு அவங்க ஒய்ஃபை கேட்குறாரு. "என்னடி மறுபடியும் விஜய் வந்துட்டான்?" "ஆமாம், பின்ன அவன் வீடு அவன் வரமாட்டானா? இவ்வளோ நாள் வராமல் இருந்தது தானே பெரிய விஷயம், ஒரே நடிகை வராமல் இருப்பான்னு நினச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. "என்னாச்சுங்க?" அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு போகிறாரு. உடனே வந்து இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, டீ பார்க்குறாங்க. பாட்டி வந்து காவேரி கிட்ட நல்ல மாதிரி பேசுகிறாங்க. "காவேரி இதெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிடுமா, இதெல்லாம் சாப்பிட்ணும் உள்ள தச்சு பொண்ணு" அப்படி சொல்லிட்டு எல்லாம் பார்த்து வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே வந்து பார்க்குறாரு. காவேரியும் பார்க்குறாங்க. ஒருத்தர் "என்ன 2 பேரும் என்ன பார்க்குறீங்க, நான் மாறிட்டேன்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் இப்படி தான் இந்த பாட்டி இருக்க போகிறேன், இப்படி இருந்தால் தானே என் பேரனுக்கு பிடிக்கும்" அப்படி சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. "தேங்க்ஸ் பாட்டி" அப்படி சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு. அடுத்து வந்து இந்த மாதிரி சந்தோஷமாக கலகலன்னு இருந்து எவ்வளோ நாளாச்சு நம்ம குடும்பம், விஜய் நீ இருந்தால் தாண்டா இந்த வீடாக இருக்கும், தயவுசெய்து இதுக்கப்புறம் இந்த பாட்டி விட்டு போயிடாதடா அப்படி சொல்லிட்டு அழறாங்க. "பாட்டி என்ன பாட்டி நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க" அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு விஜய். சரி தாத்தாவை கொஞ்சம் கவனிங்க, வெறும் பாட்டியை கவனிச்சா எப்படி விஜய் அப்படின்னோன்னே, "தாத்தா" அப்படி சொல்கிறாரு. அடுத்து வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு சரி ரெஸ்ட் எடுங்க அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து சொல்கிறாரு, "தாத்தா கிளம்புட்டோமா வேலைக்கு" அப்படி சொல்கிறாரு. "சரிப்பா, பார்த்து 2 பேரும் போங்க, இன்றைக்கி போயிட்டு எல்லாமே இன்சார்ஜ் எடுத்து தாத்தா நீங்களும் வந்தால் நல்லாயிருக்கும்." "சரிப்பா நானும் வரேன்" அப்படி சொன்னோன்னே 3 பேருமே கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு.